நார்மலாக நீங்கள் ஒரு விஷயத்த மறக்க முடியுமா? மறந்துருன்னு மறக்க முடியாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? நீங்கள் வேற ஒரு விஷயத்துல கான்சன்ட்ரேட் பண்ணணும். கான்சன்ட்ரேட் பண்ணணும். அப்போ நீங்கள் வேற ஒரு விஷயத்துக்கு போகணும். இப்போ நீங்க நார்மலா உட்காந்துட்டு மறக்கணும் முடியாது உங்களால. முடியாது. அதே தான் அப்போ திரும்ப திரும்ப மறக்கிறதுக்கு வரும். என்ன பண்ணணும்? ரொம்ப நேரம் வேணாம். ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் நீங்க தியான நிலைக்கு போனா போதும். ம். என்ன ஆகும்னா, உங்களோட இந்த பிரபஞ்சம் இந்த 5 எலிமெண்ட்ஸ் இருக்கு பாருங்க. இது உங்கள வேற ஒரு உலகத்துக்கு கொண்டு போயிடும். ம். இது ஃபர்ஸ்ட் டேல தெரியாது. செய்ய செய்ய 21 நாளுக்கு அப்புறம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சுரும். ம். அப்போ நீங்க என்ன ஆகும்னா, மன அழுத்தம்ன்ற ஒரு விஷயமே இருக்காது. இருக்காது. ஒண்ணும் இல்லங்க. இன்னைக்கு காலையிலேருந்து ஃபுல்லா நடக்குதா? நீங்க உட்காந்து தூங்குறதுக்கு முன்னாடி குளிச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் தியானம் பண்ணிட்டு தூங்கிருங்க. ம். அப்ப நீங்க பண்ணது எல்லாமே இன்னைக்கே எரேஸ் வாஷ் ஆயிடும். அவுட். ம். நாளைக்கு புதுசா இருக்கும். அப்ப மன அழுத்தம் இருக்காது. உங்கள ஒருத்தன் அடிச்சிருக்கட்டும், ஒருத்தவங்கள திட்டியிருக்கட்டும், ஒருத்தவங்கள கேவலமா பேசியிருக்கட்டும், ஒருத்தவங்கள ம். கலாய்ச்சிருக்கட்டும், லவ் பிரேக்கப் இருக்கட்டும், மனைவி போயிருக்கட்டும், இல்ல ஒரு ம். பொருள் தொலைஞ்சிருக்கட்டும், எதுவா அவமானம் இருக்கட்டும்யா, என்ன ஆயிட போகுது? ம். காத்து மாரி பறக்க போகுது. அந்த மாரி நீங்களும் காத்து மாரி அத மறந்துடணும். ஸோ உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸ குறைக்கணும்னா, இங்க நெறைய பேர் சொல்லுவாங்க, மருந்து இருக்குன்னு. எல்லா நோய்க்கும் மருந்து இருக்கு. இந்த மன அழுத்தத்துக்கு மருந்து கிடையாது. மன அழுத்தத்துக்கு குடுக்குற ஒரே மருந்து பார்த்தீங்கன்னா, தூங்குறதுக்காக மருந்து குடுப்பாங்க. ம். அது கூட சரியான ஒரு டிசிஷன் கிடையாது. ம். சரியான டிசிஷன் ஒண்ணே ஒண்ணு, தியான நிலைக்கு போனா மட்டும் தான், இன்னைக்கு நடந்த இந்த மறக்கணும். அப்போ புதுசா நீங்க ஏத்திக்கலாம். ம். இவ்வளதான். வேற ஒண்ணுமே வேணாம். இன்னும் அடுத்த வீடியோல நெறைய ஒண்ணொண்ணும் சொல்லுவேன். அதையும் நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. இன்னும் வாழ்க்கையில உங்களுக்கு நல்லதா நடக்கும். மகா அவதார் பாபாஜியின் அருளாசி எல்லாருக்கும் கிடைக்கட்டும்.